கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:20, எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:1. சங்கீதங்களின் புஸ்தகம் 34:20 வசனமும் எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:1 வாசிக்க கேட்போம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறான், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:1 வாசிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த வேத பாட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதல் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கும் நம்முடைய வேத பாட கூட்ட தியானத்துக்காக நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து எலும்புகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியத்தை தியானிக்க போகிறோம். இருக்கக்கூடாத எலும்புகளின் அனுபவம் என்ன, இருக்க வேண்டிய எலும்புகளின் அனுபவம் என்ன, இதெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் நம்ம தியானிக்கிறது நம்முடைய லைஃப்ல ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டோடைய வருகை வரைக்கும் வேத வசனங்களை நாம் இப்படி பல விதங்களிலே நாம் தியானிக்கும் போது அது நமக்கு ஒரு உபயோகமானதாக, நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைந்து விடுகிறது. அதற்காகத்தான் இப்படி ஒரு சில தலைப்புகளின் கீழாக சத்தியங்களை தியானிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே விதத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா சில நேரங்கள் அது கஷ்டமா இருக்கும். பல விதமான கூட்டுகள், பல விதமான குழம்புகள், சில நேரம் ரைஸையே பல விதங்கள் நம்ம ரெடி பண்றது போலதான் இன்றைக்கும் பிரசங்கங்கள் வேதாமத்திலிருந்து பல விதமான தலைப்பின் கீழாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்திலே, பக்தி விருத்தி அடைவதற்கு ஏற்ற விதத்திலே, நாம் உற்சாகம் அடைகிற விதத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு ஒரு வேதத்தின் மேல ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு ஒரு விதமான ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு ஏற்ற விதத்திலே இப்படி இந்த தலைப்புகளை வழியாக நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 37:1 இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஜீவியத்தை தான் அங்கே உலர்ந்த எலும்புகளின் அனுபவமாய் ஆண்டோடைய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆகையால் எலும்புகள் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே இந்த வேதபாட கூட்டத்திலே தியானிக்க போகிறோம். இருக்கக்கூடாத எலும்புகளின் அனுபவம் என்ன, அப்படி நம்ம ஜீவியத்தோடு ஒப்பிட்டு தியானிக்க போகிறோம். இருக்க வேண்டிய எலும்புகளின் அனுபவம் என்ன, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எப்படிப்பட்ட எலும்புகளின் அனுபவம் உடையவளாய் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற சத்தியத்தை தியானிக்க போறோம். அந்த எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:1 வாசித்தால் உலர்ந்த எலும்புகள் என்கிறதான ஒரு வார்த்தை இருக்கும். வாசிங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமா, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. உலர்ந்த எலும்புகள், இருக்கக்கூடாத எலும்புகளின் அனுபவத்திலே நம்முடைய ஜீவியத்திலே முதல்ல உலர்ந்த எலும்புகளின் அனுபவம் இருக்கக்கூடாது. இது ஒரு காய்ந்து போன அனுபவத்தை காட்டுகிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியம் எப்போதும் ஒரு காய்ந்த அனுபவமா இருக்கக்கூடாது. தெய்வீகமான அனுபவங்களிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் இருக்கணும். இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியங்கள், ஊழியங்களிலே, நம்முடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே காய்ந்து போன அனுபவங்கள் காணப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். நிறைய ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே நல்ல ஸ்தாபனங்கள்ல உள்ள சபைகள்ல கூட இந்த நாட்களிலே வேத பாட கூட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே ஜனங்கள் வராததினால் அந்த சபையிலே அந்த வேத பாட கூட்ட சமயம் காய்ந்து போன எலும்பின் அனுபவமாய் காணப்படுகிறது. அநேக சபைகளிலே காத்திருப்பு கூட்டங்கள் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் வருகிறதில்லை, வந்தாலும் அந்த ஜனங்களை ஆவி நிறைவுக்கு நடத்துவது கஷ்டமாயிருக்கிறது. ஜனங்களுடைய ஜீவியங்களிலும் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், நாங்கெல்லாம் அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல எடுத்து பார்த்தால் எப்போதும் ஒரு ஆவி நிறைவிலே அந்நிய பாஷை பேசுகிற அனுபவங்கள் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த அனுபவங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது, மனத்தாழ்மையாய் சொன்னால். அப்போ இன்றைக்கு காய்ந்து போன அனுபவங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய பெந்தகோஸ்த சபைகளிலே கூட, ஸ்தாபனங்களிலே கூட நல்ல ஒரு ஒரிஜினலான பரிசுத்தாவியானுடைய நிறைவுகளை பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு காய்ந்து போன, உலர்ந்து போன அனுபவங்களுக்கு தான் நமக்கு அடையாளமாய் எடுத்துக்கொள்ளலாம். உலர்ந்து போன அனுபவங்கள், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு காய்ந்து போன, அதாவது ஜபஜீவி காய்ந்து போன அனுபவங்களா இருக்கும். ஒரு நாள் நல்லா ஜெபித்திருப்பார்கள், ஒரு நாள் நல்ல வேதம் வாசித்திருப்பார்கள், வேத தியானங்கள் இருந்திருக்கும். கர்த்தருடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தால் ஒரு குறிக்கப்பட்ட காலங்களுக்கு பிற்பாடு, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிற்பாடு அநேகருடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு, வேத தியானங்கள் குறைந்து விடுகிறது. ஆகையால் தான் என் போன்ற ஊழியர்கள், என்னையும் சேர்த்தே சொன்னால், சில நேரங்களில் வசனங்கள் முழுமையாய் நாங்கள் சொல்ல முடியாதவளாய் மாற்றப்படுகிறோம். காரணம், அந்த வசனங்களை மறுபடி நாங்கள் வாசிக்கிறதில்லை, தியானிக்கிறதில்லை என்பதுதான்
அதற்கு அடையாளமாக இருக்கிறது. தோராயமா சொல்லிட்டு போகக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல எடுத்து பார்த்தா பிரசங்கிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மனதிலாக்கி அதை சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்கள் பிரயாசப்படும்படியாக ஆவியானவர் எங்களை நடத்தி இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கும்னு சொன்னா அந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கணும். ஏன்னா அந்த வசனம் நமக்கு தெரியும், ஆனா அந்த வசனத்தை முழுமையாய் சொல்லக்கூடிய இடம் இருக்காது. இதெல்லாம் ஒரு காய்ந்து போன அனுபவத்துக்கு அடையாளம் தான். ஜெபம் இருக்கும், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெபம் இருக்காது. அப்படின்னா அர்த்தம் என்ன? உபவாச ஜெபங்களில நல்ல கருத்துக்கள் வச்சு தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, இன்றைக்கு உலகத்துல நடக்கிற பலவிதமான தவறான காரியங்களிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக அப்படிப்பட்ட அனுபவங்களே ஜெபங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஜெபம் தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தில் இருக்குமானால் இருக்காது. இதெல்லாம் ஒரு உலர்ந்து போன அனுபவங்கள் தான். சில சபைகளிலே அந்த ஜெபங்களும் கூட இல்லை. இன்றைக்கு உபவாச ஜெபங்கள் கூட சில சபைகளிலே சரியாக நடக்காத இடத்துல இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்துல எதை காட்டுகிற? உலர்ந்து போன அனுபவம். இன்னைக்கு பெந்தகோஸ்து மார்க்கத்துல வந்திருக்கிற இன்னும் ஒரு பெரிய வேதனையான விஷயம், ஒரு காலத்துல பாரம்பரிய கிறிஸ்தவர்களை பார்த்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆராதிக்கிறாள் என்று சொன்னார். அவர்களுடைய சமயங்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபை ஜனங்களுடைய சபை ஆராதனைகளுடைய அனுபவம் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் எனக்கு தெரிந்த விதத்திலே ஒரு காலத்திலே பெந்தகோஸ்து சபையுடைய ஆராதனை சமயம் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாக இருந்தது. குறைந்தபட்சம், அதாவது இல்லைன்னு சொல்லாம 3 மணி நேரம், அப்புறம் 2.5 மணி நேரம் ஆச்சு. இந்த 3 மணி நேரம் கூட பத்தாம நிறைய ஊழியர்கள் அதுக்கு மேல நடத்தின நாட்கள் எவ்வளவோ உண்டு, எவ்வளோ ஊழியர்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு 40 வருஷ காலத்துக்குள்ள உள்ள சம்பவத்துல ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள இந்த அனுபவங்கள்லாம் அங்கி இப்ப 2.5 மணி நேரம் 2 மணி ஆகி 2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஆராதனைகள் பல ஆராதனைகளாக பிரிக்கப்பட்டு 1, 2, 3 ஆராதனைகள் ஆக்கி அந்த ஆராதனை சமயங்களை சுருக்கி விட்டார்கள். இது ஒரு விதமா என்னை பொறுத்த வரைக்கும் சரி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இது ஒரு உலர்ந்த அனுபவம் தான். தெய்வ ஜனங்கள் வாராங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு வாராங்கன்னா அவ்வளவுதான். சில இடங்கள்ல 1/2 மணி நேரம் கூட பிரசங்கங்கள் இல்லாத இடத்திலே மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு விதமான அதுல சங்கீத பகுதி, சாட்சி, வசனம் சொல்லுதல், அப்படியெல்லாம் பார்க்கும்போது சில இடங்கள்ல ஒரு 1/2 மணி நேரம் கூட பிரசங்கங்கள் இல்லாத சபைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறது. சில சபைகள்ல 2-3 ஆராதனை வச்சு ஒரே பிரசங்கத்தை பேசுறது தவறென்றல்ல. இப்படிலாம் பலவிதமான ஒரு உலர்ந்த அனுபவங்கள் இன்றைக்கு பெந்தகோஸ்து சபைகளுக்குள்ளும் தெய்வ ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மைமூண்டாட்டும். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தெய்வீகமான காரியங்களிலே ஒரு வறட்சி இருக்குமானால் நம்முடைய எலும்புகள் உலர்ந்த எலும்புகளாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இரண்டாவதாக எப்படிப்பட்ட எலும்புகள் இருக்கக்கூடாது? எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், 37:7 வாசித்தால் வாசிங்கள். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது. அப்போ பிரிந்து கிடக்கிற எலும்புகள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறது. ஐக்கியமற்ற ஜீவியத்தை இது காட்டுகிறது. இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, ஸ்தாபனங்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கிற ஊழியர்களுக்குள்ளே ஐக்கியம் இல்லை, சீஃப் பாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் சீஃப் பாஸ்டருக்கும் ஐக்கியம் இல்லை, சென்ட்ரல் பாஸ்டர்ஸுக்குள்ள ஐக்கியம் இல்லை, சென்ட்ரல் பாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கும் ஐக்கியம் இல்லை, லோக்கல்ல இருக்கிற பிரதர்ஸுக்கும் பாஸ்டர்ஸுக்கும் ஐக்கியம் இல்லை. இப்படிப்பட்டதான நிலவரத்துல, ஐக்கியமற்ற நிலவரத்துல காணப்படும் உலர்ந்த எலும்புகள். ஆனால் அது இரண்டாவதாக பிரிந்து இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் வாழ வேண்டியதான அனுபவத்தில் உள்ளதான சபைகள், ஸ்தாபனங்கள்ல பிரிவுகள் இருக்கிறது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளினாலே பெந்தகோஸ்து ஸ்தாபனங்களே பிரிந்து எங்க ஸ்தாபனம், எங்க சபை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிரிஞ்சு நிற்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்னாய் நிற்க வேண்டிய இடம், ஒரே அஸ்திபாரத்துல கட்டப்பட வேண்டியது. தெய்வ ராஜ்யம் என்பது தனித்தனியாக அல்ல, எல்லாரும் சேர்ந்து நாம் கட்டி கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யம். இல்ல அவங்கவுங்க ஒரு சில வசனங்களை தங்களுக்கு மேலோட்டமாக, தங்களுக்கு மேன்மையானதாய் பிடித்துக் கொண்டு இன்றைக்கு பிரிந்திருக்கிறதான அனுபவம், ஐக்கிய குறைவை இதை காட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் உண்டாகும். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பன் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கு. இன்னைக்கு அந்த வேத பகுதியை எடுத்து யாரும் பேசுகிறது இல்லை. அந்த வேத பகுதியின்படி ஐக்கியத்துக்கு எதுவாய் செயல்படுகிறது இல்லை. ஒரு கூட்டம் ஊழியர்கள் கல்யாணம் ஆகாதவங்க தான் ஊழியக்காரங்க, கல்யாணம் ஆனவங்க ஊழியக்காரங்க இல்லைன்னு அவங்கள வெறுக்கிறாங்க. எப்படி ஒரு மந்தையும் ஒரு மேய்ப்பன் ஆகும்? பரிசுத்த பவுல் அவர்கள் கல்யாணம் ஆகாதவர்களை சபைகள்ல வச்சு நடத்தி இருக்கிறார். ஒரே மந்தையும் ஒரு மேய்ப்பன் ஆக்குவேன். பயம், எங்க கல்யாணம் ஆன ஊழியர்களோட ஐக்கியம் வச்சா நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிறவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிடுவாங்களோன்னு சொல்லி இல்லாமலே ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பயம். ஒரு நல்ல பிரதிஷ்டை உள்ளவர்களுக்கு ஏன் பயம் இருக்க போது? ஆண்டோட அன்பினால உண்டான பிரதிஷ்டை.
இந்த இடத்துல பிரிவினைக்காக இந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக்குவேன் கிறிஸ்துவுக்குள். அப்ப இன்றைக்கு பிரிவினைகள் அவங்கவுங்களுக்கு ஒரு உபதேச பிரிவுகளை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு மேன்மையான வசனத்தை பிடித்து கொண்டு அவங்க ஸ்தாபனங்களுக்கு ஏற்ற விதத்திலே பிரிந்து நிற்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்ப பிரிவினையின் அனுபவத்தை இது காட்டுங்க. எலும்புகள் எல்லாம் பிரிஞ்சு இருந்துச்சு, ஒன்று சேர முடியாது இருந்துச்சு. இது இப்ப பொதுவா நம்ம நார்மலா ஒரு ஸ்தாபனத்துக்காக கிறிஸ்தவ மார்க்கத்தின் அனுபவத்துக்காக பேசிக்கொண்டு ஆர்சிகாரங்க அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க, செவன்த் டே அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க, சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கு தான் ஆராதிக்கணும் அவங்க நிக்கிறாங்க, சல்வேஷன் ஆர்மி அது ஒரு பக்கம் நிற்கிறாங்க, சர்ச் ஆஃப் காட் அது ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஐபிசி அது ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்லலாம் புல் காஸ்பிள் அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க, கிருபாசனம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, டிபிஎம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, ஸ்லான் பந்தேகோஸ்தல் ஒரு பக்கம், டிபிஎம் ஒரு பக்கம், ஸ்லான் பந்த சிபிஎம் ஒரு பக்கம். இப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள இனி என்ன எத்தனை எவ்வளவு இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்படி சியோன் பந்தகோஸ்த சபைன்னு ஒரு கூட்டம், ஏலிமுனி ஒரு கூட்டம், எடுத்துக்கொள்ளப்படுகிற சபைன்னு சொல்லி கைவிடப்படுகிற சபைன்னு இருக்கான்னு தெரியல. எலும்புகள் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு. அப்போ ஐக்கியமற்ற ஜீவியத்தை இது காட்டுகிறது. ஒரு ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியக்காரங்க இன்னொரு ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்தா சிரிக்கிறது கிடையாது, சோத்திரம் பண்றது கிடையாது, ஒரு வாழ்த்து சொல்றது கிடையாது. துருபதேசம் இருந்தா செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. எது துருபதேசம்னே சில ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு தெரிகிறதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இப்ப இதை நம்ம தனிப்பட்ட ஜீவியத்தை கொண்டு வரோம். இது ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோடு ஒன்று சேரணும். அப்போ ஒரு மனுஷன் எலும்பே பிரிஞ்சு இருந்துச்சு. இப்ப இது நம்முடைய ஜீவியத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இப்ப கொண்டு வர பிரிந்திருக்கிறான். நமக்குள்ளே அவிசுவாசம், அதே அவநம்பிக்கை, சந்தேகம், முறுமுறுக்கிற அனுபவம், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் இதை காட்டுகிறது. நம்முடைய ஜீவியத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நமக்குள்ளே பிரிந்திருக்கிற அந்த அனுபவத்தில் உள்ளதான எலும்புகளா இருக்கிறதா அப்படின்னு நமக்குள்ள பார்க்கணும். நமக்குள்ள அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை, சந்தேகங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ளே பல விதத்துல நம்ம பிரிந்திருக்கிறோம். நடக்குமா நடக்காதா, சரியா தப்பா அப்படிங்கிறதான ஒரு அனுபவத்துல இருக்கும். இந்த வசனம் சரியா தப்பா, இப்படிதான் ஜீவிக்கணுமா ஜீவிக்க கூடாதா, இப்படியெல்லாம் நமக்குள்ள எழும்பும் போது அது மாம்ச சிந்தை மரணம் என்று சொன்னது போல நமக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விடுகிறது. நான் விசுவாசிக்கிறோர் இன்னார் என்று அறிவேன். ஆபிரகாம் விசுவாசித்தார், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். அவ்வளவுதான். விசுவாசிக்கிறவன் பதறம், பயம், அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை, முறுமுறுப்பு, தேவனை பரீட்சை பார்க்கிறது, சந்தேகங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குமானால் நமக்குள்ளே எலும்புகள் பிரிந்திருக்கு. எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சையில பல விதங்களில சிந்திச்சு கொண்டிருப்பாங்க. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. அவ்வளவுதான். நான் விசுவாசிக்கிறோர் இன்னார் என்று அறிவேன், அவரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். அவ்வளவுதான். அந்தியாவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தீமையும் நன்மையாய்மான். அப்ப இரண்டாவது, நமக்குள்ளே இந்த எலும்புகள் பிரிந்திருக்கிற அனுபவம் இருக்கிறதான்னு பார்க்கணும். எலும்புகள் பிரிந்திருக்கிறதான அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எலும்புகள் பிரிந்திருக்கிறதான அனுபவம் இருந்துட்டுன்னா நாம் ஒரு முழு மனிதன் என்கிறதான இடத்திலே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் நமக்குள்ளே பல விதங்களிலே அவிசுவாசம், அதைரியம், அவநம்பிக்கை, பயம், திகில், நமக்குள்ளே உண்டாகிற சந்தேகங்கள், முறுமுறுப்புகள், பரீட்சை பார்க்கிற அனுபவத்தில் நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே பலவிதமான காரியங்கள் வரும்போது நாம் தெய்வீகமானவளாய் மாற முடியாதவளாய் காணப்படுகிறோம். 3, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படியாக நொறுங்கின முறிந்த எலும்புகள், முறிகிற எலும்புகள். வாசிங்க. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. நொறுங்கின எலும்புகள், ஊனப்படுத்தப்பட்ட எலும்புகள். ஒரு நாள் நல்லா தான் இருந்தாங்க, உள்ள போட்ட சிங்கத்தால
இது யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சாத்தான் சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறார். பல விதங்களிலே சாத்தான் பல விதமான சோதனைகளை, போராட்டங்களை ஏற்படுத்தி தெய்வ ஜனங்கள், ஊழியர்களை நொறுங்கின எலும்புள்ளவர்களாய், ஊனம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அங்கே அது கொன்று போட்டது. நாம் இதை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு ஊனப்பட்டவர்களாய் காணப்படுகிறாள், ஊனமானவர்களாய் காணப்படும். எலும்புகள் முறிந்த எலும்பு, நொண்டி, சப்பானி, கை உடைஞ்சவன், கால் உடைஞ்சவன், விலா எலும்பு உடைஞ்சவன், புட்டி எலும்பு உடைஞ்சவன் அப்படின்னு சொல்லப்பட்டது போல காரை எலும்பு உடைஞ்சவன், இப்படிங்கிற அனுபவத்துல இன்றைக்கு சாத்தான் அநேக தெய்வ ஊழியர்கள், நிமிர்ந்து நிற்க வேண்டிய தெய்வ ஊழியர்கள், சத்தியத்துக்காக நின்ற தெய்வ ஜனங்களை பல விதங்களான சோதனைகள், போராட்டத்தின் மூலமாக, சில குடும்பங்கள்ல சில பிள்ளைகளால் வந்ததான சோதனைகள்ல தோத்து இன்னைக்கு எலும்பு முறிந்த விசுவாசிகளாய் மாறிவிடுகிறார்கள். சில ஊழியர்களுடைய குடும்பங்களில் அவருடைய பிள்ளைகளால் வந்ததான காரியத்தின் நிமித்தமாக அந்த ஊழியர்கள் எலும்பு முறிந்த ஊழியர்களாய், எலும்பு நொறுங்கின ஊழியர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு காலத்துல நல்லா ஊழியம் செய்திருப்பாங்க, நல்லா ஆண்டவருக்காக நின்றிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த அனுபவமே இருக்க, நம்முடைய ஜீவியத்துல நொறுங்கின எலும்புகள் இருக்குதான்னு பார்க்கணும். சத்தியத்துக்காக நிற்க முடியாத ஒரு ஜீவியத்தை இது காட்டுது. சத்தியத்துக்காக நின்றவங்களா இருக்கு. இவ நொறுங்கின, ஊனப்பட்டவங்க. ஒரு காலத்துல தெய்வீக சுகத்துக்கு நின்றுப்பாங்க, ஆனா இப்ப அந்த தெய்வீக சுகத்துக்கு நிக்க முடியாத இடத்துல இருப்பாங்க. ஒரு காலத்துல உலகத்தையே விட்டு வேறுபட்டு நின்றுப்பாங்க, ஆனா இப்ப நிக்க முடியாத இடத்துல ஊனப்பட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்துல சாத்தான் நம்முடைய எலும்புகளை நொறுக்கி வைத்திருக்கானு பார்க்கணும், உடைத்து வைத்திருக்கானு பார்க்கணும், முறிந்த எலும்பா இருக்கான்னு பார்க்கணும். நம்முடைய எலும்புகள் முறியக்கூடாது. நம்முடைய எலும்புகள் முறிந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜீவியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எலும்பு முறியக்கூடாது. ஆமா, பல விதங்கள்ல இப்ப எலும்பு முறிந்தா எழுத்தின்படி பல விதமான சிகிச்சை கொடுத்து சரிப்படுத்துறாங்க. அதனால நம்முடைய ஜீவியத்துல எலும்பு முறிந்திருக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. எலும்புகள் முறிந்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஊனப்பட்டதை காட்டுகிறது. நாம் ஒரு ஊனப்பட்டவர்களாக, அங்கவீனம் உள்ளவர்கள் போல் நம்முடைய வாழ்க்கையில அந்த எலும்புகள் மூலமாக ஏதோ ஒரு குறைவுள்ளவர்களாய் மாற்றப்பட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அங்கே நொறுங்கின எலும்பு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய எலும்புகள் நொறுங்கின எலும்புகளாய் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 4வது, நோய் கொண்ட எலும்பு. நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தார். நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. எலும்புருக்கி இது நோய் கொண்ட எலும்பு. பொல்லாத சுபாவம், போட்டி, பொறாமை, நீயா நானா. இந்த பெண்களுக்குள்ள இந்த ஈகோ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு சரியான விளக்கம் தெரியல. அப்பா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நீ அவரை கூப்பிட வேண்டியது இருக்கு. போட்டியும் பொறாமையும், நீயா நானா, பார்த்துடலாம், ஆமா என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஏசப்பா. நமக்கு விளக்கி சொல்லும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு. தெய்வமே, நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? 2 மண்டே ஒன்னாக்குனாலும் 2 கொண்டே என்ன செய்ய முடியாது, ஒன்னாக்க முடியாது. 2 மண்டே ஒன்னாக்குனாலும் கொண்டே ஒன்னாக்க முடியாது. யோப்பா, இதெல்லாம் நோய் கொண்ட. பொறாமையோ என்றால் எலும்புரிக்கு பொறாமை. ஊழியங்களுக்கு வரும்போதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு அந்த பொறாமை குணமே இருக்காது. நாட்களாய் கொஞ்சம் கிருபைகள் பெற்று, அபிஷேகம் பெற்று, ஆவிக்குரிய வரங்களோடு ஊழியங்களில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது, மூப்பனார் ஆனா, பாஸ்டர் ஆனா, திருப்பி கொஞ்சம் சென்ட்ரு பாஸ்டர்ங்கிற இடங்கள்லாம் வரும்போது போட்டி பொறாமை வந்துரு. ஆமா, என்ன வியாழக்கிழமை பிரசங்கம் பண்ண சொன்னாங்க, ஏன் எனக்கு சனிக்கிழமை பிரசங்கம் பண்ண முடியாதா? என்ன உபவாச ஜெபம் பேச, என்ன காலையில ஆராதனைக்கு பேச சொன்னாங்க, ஏன் நான் சாயங்காலம் பிரசங்கம் பண்ணிக்கிட மாட்டேனா? என்ன உபவாச ஜெபம் எடுக்க சொன்னாங்க, ஏன் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? பொறாமை, போட்டிகள். எனக்கு பின்னால வந்தவன் சென்ட்ரல் பாஸ்டர் ஆயிட்டான். யாரு சென்ட்ரல் பாஸ்டர் ஆனா, யார் சீஃப் பாஸ்டர் ஆனா, யார் என்ன பாஸ்டர் ஆனா என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரும்போது சென்ட்ரல் பாஸ்டர் கேட்கா கர்த்தரேன்னு அழைச்சாரு, சீஃப் பாஸ்டர் கேட்கா கர்த்தரேன்னு அழைச்சாரு. கர்த்தருக்காக தெய்வ ராஜ்யத்தை கற்ற ஊழியத்துக்கு இங்க என்ன பதவிக்காகயா? ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பதவிக்காக.
சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஊழியக்காரர் சென்ட்ரல் பாஸ்டர் ஆகலன்னு சொல்லி ஓடிட்டாராம். ஆக இன்னும் கொஞ்ச நாளே எத்தனை வருஷம் ஓடணும் தெரியல. இன்னும் 2 3 வருஷத்துல செத்து போகும் போல 2 3 வருஷம் போகுமான்னு தெரியல. நோய் பிடிச்ச மனுஷன். நான் போனதை தப்புன்னு சொல்ல வரல. ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் ஆக்கல, ஒரு பாஸ்டர் ஆக்கல. எனக்கு தெரிஞ்சு நாங்க ஊழியம் செய்த ஸ்தாபனங்கள்ல மூப்பனார் ஆக்காட்டா சபையை ஊழியத்தை விட்டு போயிருக்கிறாங்க. பாஸ்டர் ஆக்காட்டா ஊழியத்தை விட்டு போயிருக்கிறாங்க. சென்ட்ரல் பாஸ்டர் ஆக்கலன்னு சொல்லி வயசு காலத்துல சுருட்டி பிறகு எல்லாம் கொண்டு போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சது தப்புங்கிறதுக்கு இல்ல. நோய் கொண்ட எலும்பு இருக்கான்னு பாருங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்ய முடியும், செய்யலாம். எந்த விதமான ஆராதனையும் இல்லை. கர்த்தருடைய நாளுங்கிறதே ஆவியானவர் இறங்குறத வச்சுதான் யோவான் அப்போஸ்தலன் கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக்கப்பட்டார். எந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட் கிழமை தெரியாத அளவுக்கு பத்மதீவுக்கு நாட்டு கடத்தப்பட்டிருந்தாங்க. அவர் என்ன சோர்ந்தா போயிட்டாங்க, நம்பிக்கை இழந்துட்டாங்க. எருசலேம்ல நல்ல முறைக்கு ஊழியம் செய்துட்டு இருந்தவங்க இருக்கிற இடத்துல மனரம்யமா சமாதானமா சந்தோஷமா கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உற்சாகமா செய்தா போதும். இப்படிதான் ஊழியம் செய்யணுங்கிறதுல தேவன் நமக்கு கொடுத்த ஊழியத்தை செய்தா போதும். கொஞ்சம் ஆடுனா கொஞ்சம் ஆட மேய்ச்சா போதும். 100 ஆடு தந்தா 100 ஆடு மேய்ச்சா போதும். அவர் யோபுக்கு 1000 ஆடுகள், 14000 ஆடு. முதல்ல 7000 ஆடுகள், திருப்பி 14000 ஆடு. கொஞ்சம் ஆடுனா கொஞ்சம் ஆட மேய்ங்க, 100 ஆடுனா 100 ஆடு மேய்ங்க, 14000 14 மேய்ங்க. என் ஆடுகளை மேய்ப்பாயாங்கிறவருக்கு தெரியும் ஜெபாவுக்கு எத்தனை ஆடு கொடுத்தா மேய்ப்பாங்க, எந்த ஸ்தானத்துல யார வச்சா என்ன நடக்கும் அவருக்கு தெரியும். வைக்கிற இடத்துல இருக்கட்டும். என்ன ஒருத்தங்க வேற ஒரு ஸ்தானத்தை எடுத்தா எடுத்துட்டு போட்டு. சில சபைகள்ல என்ன என்ன கைச்சமாக்கல, என்ன சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆக்கல. நான் 5 வருஷமா இருக்கிறேன், என்ன கைச்சமாக்கல. ஆமா, கைச்சமாக்கல. இந்த குணம் இருந்தாலே அது இதாக. அங்கே ஏதோ பிள்ளைகளுக்கு ஒரு சண்டே ஸ்கூல்ல எடுத்து ஜம்முனி நடத்திட்டு போயிடும். அப்போ பொறாமை எலும்புரிக்கு, நோய் கொண்ட கெட்ட குணங்கள் உள்ள எலும்பு, நோய் கொண்ட எலும்புகள். என்ன எலும்புகள்? நோய் கொண்ட எலும்புகள். எலும்புல நோய் என்னது? பொல்லாத சுபாவத்தை இது காட்டுகிறது. 5 எண்ணாகும் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், எண்ணாகும் 19:16 வாசித்த வாசிங்க. வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டு. ஆமா, இந்த எலும்பு தீட்டு உண்டாக்குற எலும்பு. ஒரு மனுஷன் செத்தா முறைப்படி என்ன செய்யணும்? கிறிஸ்தவ முறைப்படி, இல்லைன்னா தேவன் சொன்னதின்படி அடக்கம் பண்ணணும். இப்ப இந்த எலும்பு எங்க கிடக்கு? வெளியே கிடக்கு. இந்த எலும்பு எங்க கிடக்கு? வெளியே கிடக்கு. ஒரு மனுஷன் தொடுகிற இடத்துல கிடக்கு. ஒரு மனுஷன் தொடுகிற இடத்துல கிடக்கு. ஒரு எலும்பு கோடு நம்ம தெருவில் கிடந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ரோட்ல கிடந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப கலகலப்பா இருக்கும். அப்படித்தானா? பயத்தை உண்டாக்கும், வருத்தத்தை உண்டாக்கும், வேதனை உண்டாக்கும். இந்த எலும்பு தொடுகிற இடத்துல கிடந்திருக்கு. ரோட்ல வழியில எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய எலும்பை தொட்டா தீட்டு. அப்ப தீட்டு உண்டாக்குற எலும்பு. என்ன உண்டாக்குற எலும்பு? தீட்டு உண்டாக்குற, இடரல் உண்டாக்குற ஜீவியத்தை காட்டுகிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்க முடியாது. இடரல் உண்டாக்குற ஜீவியத்தை காட்டுகிறது. செத்தும் எலும்பு கூட மாறி கூட இடரல் உண்டாக்குற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல நம்ம கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய ஜீவியத்திலே நம்ம மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குற விதத்தில் இருக்கக்கூடாது. இடரல் உண்டாக்குற எலும்புகளை தொடக்கூடாது. இடரல் உண்டாக்குற எலும்புகளை தொடக்கூடாது. இடரல் வருவது அவசியம். யார் மூலம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஒரு ஊழியன் மற்ற விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. ஒரு விசுவாசிகள் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. இடரல் உண்டாக்கக்கூடிய எலும்பாய் இருக்கக்கூடாது. இடரல் உண்டாக்கக்கூடிய ஜீவியத்தை செய்யக்கூடாது. சாட்சிக்கேடான ஜீவியம் ஜீவிக்க கூடாது. நாம் மற்றவர்களுக்கு சாட்சிக்கு ஏதுவானவளாய் காணப்பட வேண்டும். தீட்டு உண்டாக்குற எலும்புகளின் தன்மை நம்முடைய ஜீவியத்துக்குள் வரக்கூடாது. நம்மை பார்த்து ஒருத்தங்க கெட்டு போயிடக்கூடாது. நம்மை பார்த்து ஒருத்தங்க இடறி விடக்கூடாது. அதனால்தான் வார்த்தையில கூட பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை, கூடுமானால் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய
ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள். இப்ப நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் மாதிரியா இருக்கணும். இடர்கள் உண்டாக்கிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய சபைகள்ல நிறைய தெய்வ ஊழியர்கள், ஊழியக்காரர்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய ஜீவியங்களை தீட்டு உண்டாக்குற எலும்புகளாய் காணப்படுகிறார். அதுக்குதான் அடிக்கடி இந்த டை அடிக்கிற எல்லாம் சொல்லுவோம். டை ஒரு நகை போட்டவங்க எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம். ஒரிஜினல் தங்க நகையை கலத்தின உங்களுக்கு எதுக்கு தலை அலங்காரம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த தீட்டு உண்டாக்கக்கூடிய எலும்புங்கிறது, இடரல் உண்டாக்குறது, சாட்சிக்கேடான ஜீவியத்தின் அனுபவம், மற்றவர்களுக்கு நாம் பொல்லாத வழியை காண்பிக்கிற விதத்திலே பரலோகத்துக்கு போற வழியை வழி தப்பி போக பண்ணுகிறதான அந்த ஜீவியத்தை காட்டுகிறது. 6, எப்படிப்பட்ட எலும்புகள் இருக்கக்கூடாது? யோபுடைய புஸ்தகம் 20:11 வாசித்தால், யோபுடைய புஸ்தகம் 20:11 வாசித்தால், சீக்கிரம் வாசிங்க. அவன் எலும்புகள் அவனுடைய வாலவயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். வாலவயதின் பாவம் நிறைந்திருக்கிற எலும்பு, வாலவயதின் பாவம் நிறைந்திருக்கிற எலும்பு. அவன் பார்த்தீங்கன்னா வாலவயதின் பாவங்களை அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். சாகு வரைக்கும் இளமையின் பாவம் போகாத ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. சாகு வரைக்கும் சிலருக்கு பாவம் போகாது, இச்சை போகாது, உணர்ச்சி போகாது, ஆசாபாசங்கள் போகாது. ஒரு வயது வரைக்கும் இருக்கலாம். வாழ வயது, ஒரு குறிக்கப்பட்ட வயதுல சிலருக்கு உணர்வுகள், ஆசைகள், இச்சைகள் இருக்கும். அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் பண்ணி வைக்கிறோம். ஊழியர்களும் தங்களுடைய வாழ்க்கையில திருமணம் பண்ணி ஊழியம் செய்யற ஊழியர்கள் இருக்கிறார்கள். வாழ வயதின் பாவம் அடைக்கப்பட்ட எலும்புகள், இளமையின் காலத்தில் இருக்கிற பாவங்கள் இருக்கிற எலும்புகளாய் இருக்கக்கூடாது. முதிர் வயது வரும்போது பாவத்துக்கு மரித்த அனுபவம், எழுத்தின்படியே சரீரத்துல பாவம் செத்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துக்கு வந்துரும். நல்ல ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஊழியர்களின் வாழ்க்கையில் அந்த சரீரம் பாவத்துக்கு மரித்ததாய் மாறிவிடுகிறது. மாறிவிட வேண்டும். பாவத்துக்கு மரித்த நாம் இனி பாவத்துக்கு பிழைப்பது எப்படி? அப்போ எலும்புகள்ல பாவம் அடக்கப்பட்டிருக்கிற வாழ வயதின் பாவம், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ வயதின் பாவங்கள் இருக்கிற எலும்புகளாய் நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7, எப்படிப்பட்ட எலும்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 141:7, சங்கீதம் 109:17-18, சங்கீதம் 141:7. பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. பாதாளத்துக்கு நேராய் இருக்கிற எலும்புகள் பாருங்க, எவ்வளவு இதான இது. இந்த எலும்பு சங்கீதம் 109:17-18 வாசிக்கும் போது சபிக்கப்பட்ட எலும்பு என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்கள். அவன் சாபத்தை விரும்பினான். வாசிங்க. சாபத்தை விரும்பினான், அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை, அது அவனுக்கு தூரமாய் விலகி, அது அவனுக்கு தூரமாய் போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக சாபத்தை அவன் தனக்கு அங்கியாய் உடுத்திக் கொண்டான். அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலும் பாயும். அவன் ஆசீர்வாதத்துக்கு தூரமானான், சாபத்தை விரும்பினான். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஐஸ்வர்யவாண்டி வாழ்க்கையில பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு அவன் தூரமா போனான். அவன் இளைப்பாறுகிற இடத்துக்கும் பரலோகத்துக்கும் அவனுக்கும் தூரமான இடம் ஆயிற்று. அப்ப இந்த சாபம் என்பது என்ன, ஆசீர்வாதம் என்பது என்று சொன்னால், நரகை வாழ்க்கை விரும்பினான். பாதாளத்துக்கு நேராக என் எலும்புகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு. பூமியில் இருக்கிற மனிதர்களுடைய பெரும்பாலான ஜனங்கள் பாதாளத்துக்கு நேராய், ஒரு கூட்டம் தெய்வ ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகளுடைய எலும்புகள் கூட பாதாளத்துக்கு நேராய், நரகத்துக்கு நேராய், அழிவுக்கு நேராய் இருக்கிற எலும்புகளாய் காணப்படுகிறது. சாபத்தை விரும்பினார்கள், ஆசீர்வாதத்தை வெறுத்தான், அது அவனுக்கு தூரமாய் மாறிற்று. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தின் மகிமை அனைவருக்கு தெரிகிறதுல, விரும்புறதுல, அது அடைய வாஞ்சிக்கிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் இந்த வேதபாட கூட்டத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட எலும்புகளாய் இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அல்லது நாம் எப்படிப்பட்ட எலும்புகளாய் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட எலும்புகளாய் இருக்கக்கூடாது? உலர்ந்த எலும்புகளாய் இருக்கக்கூடாது, பிரிந்திருக்கிற எலும்புகளின் அனுபவத்தில் இருக்கக்கூடாது, நொறுங்கின எலும்புகளின் அனுபவத்தில் இருக்கக்கூடாது, நோய் கொண்ட எலும்புகளின் அனுபவத்தில் இருக்கக்கூடாது,
தீட்டு உண்டாக்குற எலும்புகளின் அனுபவத்தில் இருக்கக்கூடாது. இளமையின் பாவம், வால வயதின் பாவம் நிறைந்திருக்கிற எலும்புகள் இருக்கக்கூடாது. பாதாளத்துக்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்க சாபத்தின் எலும்புகளாய் இருக்கக்கூடாது என்பதை தியானித்தோம். எப்படிப்பட்ட எலும்புகளாய் நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட எலும்புகளாய் இருக்க வேண்டும்? முதலாவதாக எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2-10 வாசித்தால், 37ஆம் அதிகாரம் 2-10 வாசித்தால் வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டுவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து உயிரிழந்த எலும்புகள் காலூன்றி நின்றார்கள். உயிரடைந்த எலும்புகள் வெட்டா வெளியில உலர்ந்த எலும்புகளாய் இருந்தது. நான் வார்த்தையை உரைத்தேன், ஆவி அதற்குள் பிரவேசித்தது. அந்த எலும்புகள் உயிரடைந்தது. உயிரடைந்து மகா பெரிய சேனையாய் நின்றது. உயிரடைந்த எலும்புகள். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு. நமக்குள்ளே ஜீவனின் பரிபூர்ணம் உண்டாகும். உலர்ந்த எலும்புகள் மாற வேண்டும். நமக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாக வேண்டும். இன்றைக்கும் இந்த வேத பாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை காய்ந்து போன உலர்ந்த அனுபவங்களில் இருக்க எலும்பா இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவனை உண்டாக்கும்படியாக வந்தார் என்பதை உணர்ந்து இந்த மாலை வேளையிலே தேவ ஜீவனால் உணர்வடைவீர்களாக. உங்களுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகட்டும். ஜீவன் திரும்பி வந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கையில ஜீவன் திரும்பி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சர்தே சபைக்கு சொல்லும் போது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று செத்தவனாயிருக்கிறார், ஆகையால் விழித்துக் கொண்டு நீ உயிரடைவதற்கேற்ற காரியத்தை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்குள்ளே ஜீவன் உண்டாகணும். தேவனுடைய பிள்ளைகள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜீவ வசனம் உள்ளவர்களாக, ஜீவ நதியின் அனுபவம் உள்ளவர்களாக, ஜீவ கிரீடத்துக்குரியவர்களாக நம்முடைய ஜீவியம் மாற வேண்டும். ஜீவ பாதை, ஜீவ அப்பம், இப்படி நிறைய வார்த்தைகள் ஜீவ அனுபவத்தில் இருக்கு. ஜீவன் என்கிற வார்த்தையின் அனுபவத்தோடு இருக்குது. இப்படிப்பட்ட ஜீவனுக்குள்ள காரியங்களின் மூலமாக ஜீவ விருட்சங்கள், அப்படிப்பட்ட ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களால் நாம் ஜீவன் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜீவன் அடைய வேண்டும். அன்றைக்கு எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு அந்த எலும்புகள் ஜீவன் அடையும்படி தேவன் செயல்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஜீவியங்களிலும் ஜீவன் உண்டாக வேண்டும். இன்றைக்கு ஜீவன் குறைந்த அனுபவத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் இன்றைக்கு ஜீவன் உள்ள எலும்புகளாக, உயிரடைந்த எலும்புகளாக மாற்றப்படாத விரும்புங்கள். நாம் விரும்புவோம் எப்போது உயிருள்ள எலும்புகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஜீவன் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜீவனுள்ளோடு தேசத்திலே அப்படின்னு எழுதியிருக்கு. ஜீவனுள்ளோர்களுக்கு தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய தேவன் மரித்தோர்களுக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவர்களுக்கு தேவனாயிருக்கிறார். 2, நம்முடைய எலும்புகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஏசாயாவுடைய புத்தகம் 58:11 வாசித்தால், ஏசாயாவுடைய புத்தகம் 58:11 வாசித்தால் வாசிங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமா, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புகளுக்குள்ளே ஒரு நினம் இருக்க வேண்டும். கொழுமை, செழிப்பு இருக்க வேண்டும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்று சொன்னது போல எலும்புகளுக்குள்ளே நினம் இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு செழிப்பு இருக்க வேண்டும். எழுத்தின்படி எல்லாம் சொன்னா கடன் வாங்காத ஒரு ஜீவியம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், வாரி இறைத்தார். நினமுள்ளதான எலும்பின் தன்மைகள். எப்ப பார்த்தாலும் கஞ்ச பாட்டு பாடு, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. நினமுள்ளதான எலும்பின் அனுபவம். வானமும் பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த உலகத்தை ஆண்டவராகிய தேவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டு கூட சும்மா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மேன்மையான விஷயம். என்ன வேணாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, தரித்திரத்தின் அனுபவங்களை குறித்து பேசக்கூடாது. செழிப்பின் அனுபவம் உள்ள தெய்வ பிள்ளைகளாய் வாழ வேண்டும். எழுத்தின்படி ஸ்பிரிச்சுவல் ஆகும்.
எழுத்தின்படி இன்னொன்னு சொத்து சுகம் பணம் பொருள் சேர்க்கணும் என்பதல்ல. போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம், மன ரம்மியம், நித்திய விருந்து. ஆசீர்வாதத்தை இழந்த ஏசா சொல்றான், போதும். எண்ணி முடியாத ஊழியர்கள் வாழ்க்கையில ஊழியங்கள் எவ்வளவு இருந்து எவ்வளவு கிடைச்சு திருப்தி இல்லை. அழகா சொல்லியிருக்க அந்த வசனத்துல, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் திருப்தியாக்கி ஒரு பெரிய நிலமுள்ளதான ஒரு அனுபவத்தில் உள்ள எலும்புகளாய் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி எழுத்தின்படியும் ஒரு நிலமுள்ள எலும்புகள் கிருபையிலே பெருகி பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு நிரம்பி வழிகிற அனுபவத்தில் என்ன விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று சொன்னது போல நல்ல சத்திய வெளிப்பாடுகள் வெளிச்சமான வேத வசனத்தின் அர்த்தங்களை புரிந்து வாழ்கிற அனுபவம். இன்றைக்கு நினமுள்ளதான அனுபவத்தில் உள்ள எலும்புகளாய் நாம் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய எலும்புகள் நினமுள்ளதா இருக்கு. எப்பமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பேசுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தில் வாழுங்கள். தெய்வீகமான எந்த ஆசீர்வாதமும் குறைந்து விடக்கூடாது. நம்முடைய ஜீவியத்திலே நினமுள்ளதான எலும்பின் அனுபவமாய் நாம் இருக்க வேண்டும். அது இன்னொரு விதத்துல சொன்னா ஒரு தெய்வீக சுகத்தின் வல்லமையை காட்டுகிறது. நினமுள்ள எலும்பு என்பது தெய்வீக சுகத்தின் வல்லமையை அனுபவிக்கிற ஜீவியத்தை காட்டுகிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நினமுள்ள எலும்பு என்ன விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போன நல்ல நினமுள்ளதான எலும்பு. ஆண்டவர் என்ன சுகமாக்குகிறார், கர்த்தர் என்னை விடுதலையாக்குகிறார். தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. எல்லா பாதைகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வருகிறார். நினமுள்ள எலும்பின் அனுபவம் ஒரு தெய்வீகமான உன்னதமான ஒரு சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, நம்முடைய எலும்புகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எரேமியாவுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் வாசிங்கள். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு, தேவனுடைய வார்த்தை அடைப்பட்டு இருக்கிற எலும்பு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சம்பவம் எந்தெந்த புஸ்தகத்துல எந்த சம்பவம் நடந்துச்சு, ஒரு பேரை சொன்ன உடனே அந்த பேருக்குரிய நபர் எப்படிப்பட்டவங்களா வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சம்பவம் சொன்ன உடனே அந்த சம்பவம் வேதாகமத்தில் எந்த இடத்துல இருக்குது. ஒரு வசனம் சொன்ன உடனே அந்த வசனத்தை யார் எழுதுனா, எந்த புஸ்தகத்துல இருக்குது. புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் சொன்னா புதிய ஏற்பாட்டுல அந்த வசனம் எங்க இருக்குது, எந்த சுவிசேஷத்துல இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்ட வசனங்கள்ல எந்தெந்த வசனங்கள் மிகவும் மேன்மையான வசனங்கள், நிருபங்கள் எழுதப்பட்ட வசனங்கள்ல எந்தெந்த வசனங்கள் நமக்குரிய வசனங்கள். நம்ம வாசம் நிரம்பி இருக்கணும். நம்முடைய எலும்புகள் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கணும். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கணும். பிங்கர் டிப்ல இருந்தது போல வேத வசனங்கள் தெய்வீகமாய் நமக்குள்ளே மனதில் வைத்து இருதயத்திலும் வைத்து மனதிலும் எழுதப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும். எத்தனை வருஷங்களாய் வேத புஸ்தகத்தை எத்தனை முறை வாத்தாலும் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட அனுபவங்கள் இல்லை. மையினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, கற்பலகைகளில் அல்ல, ஜீவ இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கணும். ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என்ன வெளிச்சம்? வேத வசனத்தினுடைய வெளிச்சம். வேத வசனத்தினுடைய வெளிச்சம் என் எலும்புகள் வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையுடைய வெளிப்பாடுகள். ஆமா, தெய்வ வார்த்தையுடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற அந்த வார்த்தையாகிய வெளிச்சம் நமக்குள்ளே நிரம்பி இருக்க வேண்டும். எப்போதும் தேவனுடைய வார்த்தையினால நாம் நிரம்பி இருக்கணும். தேவனுடைய வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆகையால் மூன்றாவது, நம்முடைய எலும்புகள் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி நல்ல வசனங்களை படிக்கணும். அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவதற்கு ஆண்டவர்ட்ட கிருபை கேட்கணும். அல்லது அந்த வார்த்தைகள் நமக்குள்ள எப்போதும் நமக்குள்ள மறக்க முடியாத விதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர்ட்ட கேட்கணும். தேவனா அதை நமக்கு செய்யணும். அதற்காய் பிரயாசப்படணும். அதுக்குதான் நம்முடைய சபைகள்ல சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மனப்பாட வசனங்களை சொல்லி கொடுக்கணும். அப்ப அது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும்தானா, இல்ல பெரியவங்களுக்கு அது கிடையாதா? எல்லாருக்கும் தான். எல்லாரும் அப்படி வசனங்களை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். வாக்கு தத்தங்கள் மனசுல இருக்கணும். ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான வாக்கு தத்தங்கள், யாத்திராகமத்தில், லேவியராகமத்தில், எண்ணாகமத்தில், உபாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு புத்தகங்கள்ல எழுதப்பட்ட நல்ல வாக்கு தத்தங்கள், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய எலும்புகள் தேவனுடைய வார்த்தையினால் ஆதியாம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகம் நம்முடைய எலும்புல, நம்முடைய வாழ்க்கைக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். 4, நம்முடைய எலும்புகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 2 ராஜாக்கள் 13:21. 2 ராஜாக்கள் 13:21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து உயிரடைய வைக்கிற எலும்புகள், உயிரடைய வைக்கிற எலும்புகள், அபிஷேகத்திலே இருக்கிற எலும்பு உயிரடைய வைக்கணும். நம்முடைய பார்வை, பேச்சு, செய்கை, நம்மளோடு பழகிறது எல்லாம் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசப்பா எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிற சீசர்களோடு சேர்ந்த போது அவர்களுக்கு ஆண்டவர் இயேசப்பா தான் தெரியாது. ஆனா ஆண்டவராய் இயேசப்பா பேசிட்டு போகும்போதே அவளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. உயிரடைய வைக்கணும். கர்த்தருடைய கிருபையினாலே பாவத்தில் மரித்திருக்கிற மனிதர்கள் ஜீவன் அடையத்தக்கதாக, பின்மாற்ற நிலவரத்தில் இருக்கிற ஜனங்கள் திரும்பி வரத்தக்கதாக, சோதனைகள் போராட்டத்தின் மத்தியில சோர்ந்து போயிருக்கிற ஜனங்கள் எழும்பி நிற்கத்தக்கதாக உயிரடை வைக்கணும். அடக்கம் பண்ண கொண்டு போனதான ஒரு மனுஷன் விழுந்தா உயிரோடு எழும்பி நிற்கிறான். தேவனுடைய அற்புத அடையாளங்களை செய்கிற எலும்புகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகள் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படணும். பல காலங்களில் விசுவாசிகள் ஜெபித்து ஊழியர்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. விசுவாசிகள் ஜெபித்து விசுவாசிகளுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்டுகள் மத்தியிலே காணப்பட்ட பேதுரு அப்போஸ்தலனை தேவன் தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வருகிறார்கள். ஊக்கமான ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்முடைய எலும்புகள் இன்னொரு செத்தவங்களை உயிரோடு எழுப்பணும். மேல இருக்கிற கிருபை, அபிஷேகம், வல்லம், அதிகாரங்கள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்க வேண்டும், உயிர்ப்பிக்கிறதா இருக்க வேண்டும், அவளை எழுப்பி நிறுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கும் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியங்களிலே நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் இருக்கிற கிருபை மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதா? மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரணம் பரிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பேசுகிற பழகுகிற இடம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் ஊழியம் செய்ய போகிற இடங்களிலே, நீங்கள் விசிட்டிங் போகும்போது, நீங்கள் ஆத்துமாக்களை சந்திக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எலும்புகள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதா? மற்றவர்களை உயிரோடு எழுப்பி நிறுத்துகிறதா? செத்த ஒரு மனிதன் உயிரோடு எழும்பினான். எலிசாவின் எலும்பின் மேல் பட்ட போது உங்களுடைய பார்வைகள், பேச்சுகள், நடக்கைகள், செய்கைகள் நம்முடைய எல்லாம் மற்றவர்களை உயிரோடு எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஜீவனாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் மற்றவர்களுக்கு ஜீவனாய் இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு ஜீவனாய் இருக்க வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரித்த மனிதர்கள் கூட, பாவிகள் கூட நம்மால் உயிரிடைய வேண்டும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு, இயேசப்பா உயிரோடு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொன்னது போல எலிசாவின் எலும்பும் உயிரோடு எழுப்பினது. எலிசாவின் எலும்பும் உயிரோடு எழுப்பினது. அப்போ 4வதாக உயிரோடு எழுப்புகிற எலும்பாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற எலும்புகளாய் காணப்பட வேண்டும். 5, நம்முடைய எலும்பு எப்படிப்பட்டதா இருக்கு? யோவான் சுவிசேஷம் 19:33 வாசித்தா. 19:33 வாசிட்டு 36 வாசிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய எலும்புகளை முறிக்கவில்லை. 36 வாசிங்க. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேதவாக்கியம் நிறைவேறும். எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது, ஊனப்பற்றக்கூடாது. மார்க்கத்தில் வந்த பிற்பாடு நம்முடைய எலும்பு முறிந்திடக்கூடாது.
எப்படிப்பட்ட எலும்புகள் இருக்கக்கூடாதுங்கிறதுல முறிக்கப்பட்ட எலும்பை பற்றி பேசும். இங்க ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய எலும்புகள் முறிக்கப்படல. என் புறாவோ என் உத்தமையோ பழுதற்றவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழுதற்றவள் உத்தமி, பழுதற்றதான் அனுபவம். ஊனப்பற்றக்கூடாது. நம்முடைய பிரதிஷ்டைகளிலே ஊனங்கள் வரக்கூடாது. தீர்மானங்களிலே ஊனங்கள் வரக்கூடாது. எடுத்த முடிவுகளிலே பின்வாங்கி போகக்கூடாது. கலப்பையில கை வைத்து விட்டு பின்வாங்கி போகிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. ஆண்டவராய் இயேசுவுடைய மரணம் வரைக்கும் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. உபதேசத்தின்படி ஜீவிக்கிற வாழ்க்கையில் குறை வரக்கூடாது. சத்தியத்தின்படி ஜீவிக்கிற வாழ்க்கையில குறை வரக்கூடாது. ஒரு முறை நம்ம நகை வேண்டான்னு சொல்லிட்டோமானா, ஆடை ஆபரணங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் தெய்வ பக்திக்குரிய ஆடை ஆபரணங்களை உடுப்பேன் என்று சொன்னவானால், ஆபரணங்கள் வேண்டாம் என்று சொன்ன பிற்பாடு அந்த ஆபரணங்களை நாம் எடுக்கக்கூடாது. கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரதிஷ்டை பண்ணாலும் அதற்கு பிற்பாடு அந்த காரியத்திலே நாம் தோற்றி விடுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. எலும்புகள் முறிந்து விடக்கூடாது. எலும்புகள் முறிந்து விடக்கூடாது. கர்த்தருக்காக ஊழியத்துக்கு பிரதிஷ்டையா வந்த பிற்பாடு நம்முடைய எலும்புகள் முறிந்து விடக்கூடாது. சோதனைகள் வரலாம். நம்முடைய கால்களை முறிப்பதற்கு, நம்முடைய எலும்புகளை முறிப்பதற்கு பலரும் பிரயாசப்படலாம். ஆனால் நம்முடைய எலும்புகள் முறிந்து விடக்கூடாது. எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள் வரலாம். எத்தனையோ நாம் கீழ் எழுந்திருக்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அவளுடைய எலும்பு முறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறாள் எழுத்தின்படி. இதுபோல இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எத்தனையோ விதமான எதிர்வினையான சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம். ஆனால் நம்முடைய எலும்புகள் முறிக்கப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய உண்மையான அந்த பிரதிஷ்டையிலே நாம் தவறிவிடக்கூடாது. தீர்மானங்களிலே பின்வாங்கி போகக்கூடாது. எடுத்த முடிவுல பின்வாங்கி போகக்கூடாது. யாருக்கு எலும்பு எப்படி முறிக்கப்படட்டும், ஆனா நம்முடைய எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் எலும்புகள் முறிக்கப்பட்டு விடக்கூடாது. தெய்வீக சுகத்துக்காக ஆண்டவருடைய நாமத்துல தீர்மானம் எடுத்த பிற்பாடு, கர்த்தர் தான் என் பரிகாரி என்று சொன்ன பிற்பாடு, அந்த விஷயத்திலே நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே ஒரு முறிவு வரக்கூடாது. விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகள் நம்முடைய ஜீவியங்களிலே எலும்புகள் முறியாமல் நாம் வாழ வேண்டும் என்பதை நம்முடைய மரண நாளிலே சபையார் சொல்ல வேண்டும். ஊழியனாகிய என்னை பற்றி இவருடைய எலும்பு முறிக்கப்படவில்லை, ஆண்டவராகிய இயேசுவுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று எழுத்தின்படி ஒரு சாட்சி இருந்தது. ஆவிக்குரிய ஜீவியத்தில், நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய மரண நாளிலே நம்முடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே மனுஷியை உண்டாக்கக்கூடிய எலும்பு. வாசிங்கள். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி, மனுஷியை உண்டாக்கக்கூடிய எலும்பு, மணவாட்டியாய் மாற்றப்படுகிற எலும்பு. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நாம் ஒரு மணவாட்டியாய் மாற்றப்படுகிற அனுபவம். பிந்து ஆதாமாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாய் மாற்றப்பட்ட எலும்பாய் இருக்க வேண்டும். ஆதாமின் எலும்பிலே ஒரு மனுஷி உருவாக்கப்பட்டாள். கல்வாரி சிலுவையின் மூலமாக கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் ஒரு மணவாட்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். மணவாட்டியின் எலும்பு என்று சொல்லுகிறோம். இதை ஆதாமின் விழாவில் இருந்து எடுக்கப்பட்ட எலும்பு மனுஷியாய் மாற்றப்பட்டது போல நாமும் கூட, ஆட்டுக்குட்டியானோடி கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள். புதிய எருசலேம் மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில மணவாட்டியின் அனுபவத்தில் உள்ள எலும்பாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகையிலே மணவாட்டியாய் எடுத்துக் கொள்ளப்படுகிற விதத்தில் உள்ள எலும்புகளாய் காணப்பட வேண்டும். எப்ப என் இயேசுப்பா வருவார், என் ஆண்டவராகிய இயேசுப்பா எப்ப சந்திப்பேன் என்று சொல்லக்கூடிய எண்ணத்திலே என் எலும்பும் என் மாம்சமாய் இருக்கிறாள் என்று சொல்லி, அங்கே ஆதாம் சொன்னது போல ஆண்டவர் நம்மையும் பார்த்து என் மணவாளியே, என் ராஜகுமாரத்தியே என்று சொல்லி அழைக்கக்கூடிய இடத்திலே மணவாட்டியின் எலும்பாய் காணப்பட வேண்டும். 7 நம்முடைய ஜீவியத்தை எப்படிப்பட்ட எலும்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 50:25 படி, எபிரேயர் 11:22 படி, ஆதியாகமம் 50:25, எபிரேயர் 11:22, யாத்திராகமம் 19:9 இந்த வசனங்களின்படி வாசிங்கள். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி, யோசேப்பின் எலும்பு,
வாசிங்கள் எபிரேயர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். எலும்போடு புறப்பட்டார்கள். வாசிங்க 19. மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே வாழக்கூடிய எலும்புகளாய் இருக்க வேண்டும். என்ன சோதனைகள், என்ன போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலவரத்தை நாம் சந்தித்தாலும் சரி, நாம் சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்குரிய எலும்பாய் இருக்க வேண்டும். 1 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பரலோகத்தில் அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் எலும்பு காக்கப்பட்டது. ஏறக்குறைய 400 வருடங்கள் அந்த எலும்புகள் காக்கப்பட்டு கானானை நோக்கி பயணித்து கானானிலே போய் அந்த எலும்பை அடக்கம் பண்ணினார்கள். நம்முடைய ஜீவியத்திலும் கூட எந்த சோதனைகள், எந்த போராட்டங்கள் எப்படி வந்தாலும் தேவனால் பாதுகாக்கப்பட்டு நித்தியத்திலே சீயோனா எருசலேமாய் காணப்பட வேண்டும். எழுத்தின்படி யோசேப்பின் எலும்பு கானானில் காணப்பட்டது. ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்முடைய ஜீவியமும் கூட நித்தியத்திலே ஆண்டவராய் இயேசுப்பாவோடு கூட இருக்கிற எலும்பாய் இருக்க வேண்டும். வாசிங்கள் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற வாசிங்கள். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. யோசேப்பின் எலும்பு காக்கப்பட்டு 400 வருஷங்கள் அடிமைத்தனமாய் வாழ்ந்த எகிப்திலே யோசேப்பின் எலும்பு காக்கப்பட்டது. கானானுக்குள் போகும்படியாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்படியாக அந்த எலும்பை பாதுகாத்து வந்தார்கள். எவ்வளவோ உபத்திரங்கள், ஏறக்குறை 10 தலைமுறையான சந்ததிகள் மாறினது. ஆனால் யோசேப்பின் எலும்பு மட்டும் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அருமை கர்த்தருடைய பிள்ளையே, பூமியில எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரலாம், எப்படிப்பட்ட சோதனைகளை நாம் சந்திக்கலாம், எப்படிப்பட்ட உபத்திரவங்களை சந்திக்கலாம், எப்படிப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போகலாம். 400 வருஷம் அடிமைத்தனம் முடிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது யோசேப்பின் எலும்பை எடுத்து போனார்கள். அந்த வனாந்தரத்தில் எத்தனையோ பேர் செத்து போனார்கள். 40 வருடம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த போது எத்தனையோ பேர், ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்களிலே அந்த காலேப் யோசுவா தவிர மற்ற எல்லாரும் அழிந்தார்கள். ஏறக்குறைய அங்கிருந்து புறப்பட்ட ஜனங்களிலே புது ஜெனரேஷன் தான் கானானுக்குள் பிரவேசிக்கதா இருந்தது. ஆனால் யோசேப்பினுடைய எலும்பு அந்த வனாந்தரத்திலும் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியர்களை, உங்களுடைய ஜீவியங்களிலும் என்னுடைய ஜீவியத்திலும் நாம் பாதுகாக்கப்பட்ட எலும்பாய், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாய் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பரலோகத்தில் அந்த சுதந்திரம், சீயோனிலே எருசலேமில் அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவருடைய கிருபையினால் நாம் எல்லாருடைய எலும்புகளும் நம்முடைய ஜீவியங்கள் பாதுகாக்கப்பட்டு, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குரிய சூழ்நிலைகள் நம்முடைய பூமியிலே வந்தாலும் கூட, எப்படிப்பட்ட வனாந்தரத்தின் அனுபவங்களை நாம் சந்தித்தாலும், அன்றைக்கு யோசேப்பின் எலும்பு பாதுகாக்கப்பட்டு கானானிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது போல நாமும் நம்முடைய ஜீவியங்களில் அழைப்பும் தெரிந்து கொள்ளும் உறுதிப்படுத்தப்பட்டு நம்முடைய ஓட்டத்தை நன்மையாய் நல்ல முறையிலே ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் குருடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்க என்று சொன்ன வார்த்தையின்படியாக நம்முடைய ஓட்டம் முடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 34ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசித்து கண்களை மூடும். சங்கீதம் 34:20 வாசிப்போம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவனுடைய எலும்புகள் எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். அவைகளில் நம்முடைய எலும்புகள் காப்பாற்றப்பட வேண்டும். நம்முடைய எலும்புகள் எப்படி இருக்க வேண்டும்? உயிரடைந்த எலும்புகளாய் இருக்க வேண்டும், நிணமுள்ள எலும்புகளாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகள் அடைக்கப்பட்ட எலும்புகளாய் இருக்க வேண்டும், மரித்த சரீரங்களை உயிரோடு எழுப்புகிற எலும்புகளாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வல்லமையை விளங்க செய்கிற எலும்புகளாய் இருக்க வேண்டும், முறிக்கப்படாத எலும்புகளாய் இருக்க வேண்டும், மனுஷியாய் மாற்றப்பட்ட எலும்பாக, மணவாட்டியின் அனுபவத்தில் உள்ள எலும்பாய் இருக்க வேண்டும். நம்முடைய எலும்புகள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க எலும்பாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.